Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th chemistry public exam உடைய ஆன்சர் கீயோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11th மாணவர்கள் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. இன்றைய தேர்வுகள் நீங்கள் எப்படி எழுதுனீங்க? கொஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸி அப்படின்னு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் வந்தால் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா முழுமையாக மதிப்பெண் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான், ஸ்ட்ரென்த்தனே கிடையாது. ஸோ ஆனால் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் கொஸ்டின் டைப் ஏ உடைய ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். 1 மார்க் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கீயில் தவறுகள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க. கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 8க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃப்ரீ ஆன் 114. ஆனால் அவனுக்கு ஆப்ஷனில் 1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 8th கொஸ்டினுக்கு அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே மதிப்பெண் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ யாரெல்லாம் 15க்கு 15 வாங்கினீங்க அப்படி கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த 1 மார்க் ஆன்சர் கீழே தவறுகள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க. 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி தான். அதே மாதிரி 3 மார்க்ஸ் உடைய கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி தான். அதே மாதிரி பார்ட் 4 5 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்குமே எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைய தேர்வுகளை நீங்கள் சூப்பராக எழுதியிருப்பீங்க. அடுத்து திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஜுவாலஜி எக்ஸாம் இருக்குது. ஸோ நல்லபடியாக படிங்க. ஃபைனல் எக்ஸாம் மேக்ஸுக்கு ஒரு 3 நாள் விடுமுறை இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே இருக்குது, சனி ஞாயிறு 2 நாள் இருக்குது. ஒரு 2.5 days நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸ்லேயும் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். 12th மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.